கட்டாய இடப்பெயர்ச்சி மூலம் பாலஸ்தீன உயிர்களை அளிக்கும் முயற்சி முத்திரை குத்திய ICRC. இஸ்ரேலில் புதிய ட்ரோன் தாக்குதலை நடத்திய ஏமன். 4000 மீட்டர் உயரத்திற்கு ரஷ்யாவில் வெடித்து சிதறிய எரிமலை. மியான்மரில் பூகம்ப மீட்பு நடவடிக்கை $275 மில்லியன் அமெரிக்க நிதியுதவி அளிக்க ஐநா வேண்டுகோள். கிரேக்க ரயில்வே அலுவலகத்திற்கு முன் குண்டுவெடிப்பு. நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொலிக்குள் போகலாம். மனிதாபிமான நிலைமைகள் பேரழிவு நிலைகளை நெருங்கி வருவதால் காசா பகுதியில் அத்தியாவசிய பொருட்கள் வேகமாக குறைந்து வருவதாகவும் பாலஸ்தீனத்தின் அருகிலுள்ள கிழக்கில் உள்ள அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரணம் மற்றும் பணி நிறுவனம் நேற்றைய தினம் அவசர எச்சரிக்கை விடுத்தது. இஸ்ரேலின் தொடர்ச்சியான முற்றுகையால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் சமீபத்திய வாரங்களில் அதிவேகமாக உயர்ந்துள்ளதாகவும் இது மோசமடைந்துள்ளதாகவும் UNRWA தகவல் தொடர்பு இயக்குநர் ஜூலியட் டூமா ஒரு சமூக ஊடக வெளியீட்டில் தெரிவித்தார். குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டை தாங்கிக் கொண்டுள்ளனர். காசா கடுமையான பசி நிலையை நெருங்கி வருகிறது என்று டூமா வலியுறுத்தினார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை உடனடியாக மீண்டும் தொடங்கவும் கட்டுப்பாடுகளை நீக்கவும் மனிதாபிமான மற்றும் வணிக பொருட்களை தடையின்றி அணுகவும் அவர் அழைப்பு விடுத்தார். மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகத்தின்படி மார்ச் 2 முதல் காசாவிற்குள் செல்லும் அனைத்து கடவைகளும் மனிதாபிமான மற்றும் வணிக போக்குவரத்திற்காக மூடப்பட்டுள்ளன. 2023 அக்டோபரில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் அதிகரித்ததிலிருந்து தற்போதைய முற்றுகையை மிக நீண்ட தொடர்ச்சியான முற்றுகை என்று ஐநா விவரித்தது. உதவி அணிகள் குறித்த கவலைகளை எதிரொலிக்கும் வகையில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஒரு அறிக்கையில் நிவாரணப் பொருட்களுக்காக காசாவின் கடவைகளை திறப்பது குறித்து முறையான அறிவிப்புகள் எதுவும் வரவில்லை என்பதை உறுதிப்படுத்தியது. பொதுமக்கள் நலன் மேலும் மோசமடைவதை தவிர்க்க அவசர மனிதாபிமான அணுகலுக்கான தனது வேண்டுகோளை ICRC மீண்டும் வலியுறுத்தியது. மேலும் நேற்றைய தினம் காசா நகரத்திலும் கான்யூனிஸிலும் விரிவாக்கப்பட்ட மண்டலங்களை குறிவைத்து இஸ்ரேலின் சமீபத்திய வெளியேற்ற உத்தரவுகளை பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் கண்டித்தது. இந்த நடவடிக்கைகள் பட்டினி மருத்துவ பற்றாக்குறை மற்றும் கட்டாய இடப்பெயர்ச்சி மூலம் பாலஸ்தீன உயிர்களை அளிக்கும் முறையான முயற்சி என்று முத்திரை குத்தியது. இஸ்ரேலிய படைகள் பயங்கரவாத அமைப்புகளை எதிர்கொள்வதாக சாக்குப்போக்கின் கீழ் ராணுவ நடவடிக்கைகளை அதிகரிப்பதாகவும் அதே நேரத்தில் நெரிசலான தங்குமிடங்களில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிப்பதாகவும் அமைச்சகம் குற்றம் சாட்டியது. நேற்றைய தினம் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் அவிச்சி அத்ரே சமூக ஊடகங்கள் மூலம் வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்தார். சூஜாஜிஜா SG டவுன் மற்றும் கிர்பேட் குசா உள்ளிட்ட பல சுற்றுப்புறங்களில் வசிப்பவர்களை மேற்கு நோக்கி இடம்பெறுமாறு வலியுறுத்தினார். ராணுவம் போராளி உள்கட்டமைப்பை அகற்றுவதற்கான தீவிர நடவடிக்கைகளை நியாயப்படுத்துவதாக கூறி அந்த பகுதிகள் செயலில் உள்ள போர் மண்டலங்களாக மாறிவிட்டதாக கூறியது. மார்ச் 18 அன்று காசா பகுதியில் இஸ்ரேல் தனது தீவிர தாக்குதலை மீண்டும் தொடங்கியதிலிருந்து குறைந்தது 1542 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 3940 பேர் காயமடைந்தனர் என்று காசாவை தளமாக கொண்டு சுகாதார அதிகாரிகள் நேற்றைய தினம் தெரிவித்தனர். ஏமனின் கவுதி குழு நேற்றைய தினம் ஒரு அறிக்கையில் மத்திய இஸ்ரேலில் உள்ள டெல் அவிவ் நகரில் புதிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. எங்கள் விமானப்படை டெல் அவிவில் உள்ள 2 இஸ்ரேலிய ராணுவ இலக்குகளுக்கு எதிராக 2 ட்ரோன்களை பயன்படுத்தி ஒரு தரமான ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது என்று கவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜக்ஜா சரியா கவுதி நடத்தும் அல் மசீரா தொலைக்காட்சி ஒளிபரப்பிய அறிக்கையில் தெரிவித்தார். பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக செய்தி தொடர்பாளர் சுட்டிக்காட்டினார். எங்கள் நாட்டிற்கு எதிராக நடந்து வரும் அமெரிக்க ஆக்கிரமிப்பை எதிர்கொள்வது காசா மீதான எங்கள் கடமையை தொடர்ந்து நிறைவேற்றுவதை தடுக்காது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று சரியா மேலும் கூறினார். இஸ்ரேலின் சேனல் 12 நியூஸ் ஜோர்டான் வான்வெளிக்குள் டெட் சி அருகே ஒரு ஜேமன் ட்ரோன் இஸ்ரேலை அடையும் முன் இடைமறிக்கப்பட்டதாக செய்தி வெளியிட்டுள்ளது. நேற்று மாலை ஜோர்டான் வான்வெளியில் அடையாளம் தெரியாத ட்ரோன் நுழைந்து டெட் சிக்கு அருகிலுள்ள மடாபா கவர்னரேட்டின் மையப்பகுதியில் மோதியதாகவும் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் ஜோர்டான் ராணுவம் உறுதிப்படுத்தியது. மார்ச் மாதத்தில் காசா பகுதியில் இஸ்ரேல் தனது தீவிர தாக்குதலை மீண்டும் தொடங்கியதிலிருந்து கவுதிகள் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க இலக்குகளுக்கு எதிராக அடிக்கடி தாக்குதலை நடத்தி வருகின்றனர். முன்னதாக கவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் வடக்கு செங்கடலில் உள்ள அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான USS காரியஸ் ட்ரூமன் மற்றும் பிற அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது புதிய தாக்குதல்களை நடத்தியதாக கூறினார். இதற்கிடையில் அமெரிக்க மத்திய கட்டளை சமூக ஊடக தளமான எக்ஸில் ஒரு பதிவில் விமானம் தாங்கி கப்பலின் தாக்குதல் குழு கவுதிகளின் அபத்தமான கூற்றுக்களை மீறி கவுதிகள்
பகுதிகளுக்கு எதிராக நடவடிக்கைகளை தொடர்கிறது என்று குறிப்பிட்டுள்ளது. ஹவுதி ஊடக நிறுவனங்களின்படி நேற்று அதிகாலை முதல் வடக்கு ஏமன் மீதான அமெரிக்க வான்வெளி தாக்குதல்கள் தலைநகர் சனாவில் கிழக்கு மற்றும் தெற்கு அருகிலுள்ள எண்ணெய் வளம் மிக்க மாரிப் மாகாணம் மற்றும் மேற்கு மாகாணமான கொடைடாவில் பல இடங்களை குறிவைத்தன. சனாவின் கிழக்கு புறநகரில் உள்ள மவுண்ட் நுகும் மற்றும் பானி காஷிஷ் மாவட்டங்களில் உள்ள இடங்களை தாக்குவதற்கு முன்னும் பின்னும் சனாவின் கிழக்கு புறநகரில் உள்ள மவுண்ட் நுகம் மற்றும் பானிகாஷிஷ் மாவட்டங்களில் உள்ள இடங்களை தாக்குவதற்கு முன்னும் பின்னும் போர் விமானங்கள் பறக்கும் சத்தத்தை குடியிருப்பாளர்கள் கேட்டனர். மேலும் தலைநகரின் தெற்கு புறநகர் பகுதியில் உள்ள சன்கான் மாவட்டத்தில் உள்ள இடங்களை வான்வெளி தாக்குதல்கள் தாக்கின. சாத்தியமான வான் தாக்குதல்கள் குறித்து குடியிருப்பாளர்களை முன்கூட்டியே எச்சரிக்க ஏமனில் எந்த எச்சரிக்கை சைரன் அமைப்புகளும் இல்லை. நாங்கள் கேட்பதெல்லாம் அவை தாக்கி வெடிப்பதற்கு ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் வேகமாக வரும் ஏவுகணைகளின் சத்தம், பின்னர் முழு வேகத்தில் போர் விமானங்களின் சத்தம் கேட்கிறது என்று சனாவில் வசிக்கும் முகமது சின்குவாவிடம் கூறினார். மார்ச் 15 அன்று செங்கடலில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க போர்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்துவதிலிருந்து கவுதி இலக்குகளை தடுக்க அமெரிக்க ராணுவம் மீண்டும் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியது. மார்ச் 15 அன்று செங்கடலில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க போர்க்கப்பலுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்துவதிலிருந்து கவுதி இலக்குகளை தடுக்க அமெரிக்க ராணுவம் மீண்டும் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியது. வடக்கு ஏமனை கட்டுப்படுத்தும் கவுதிகள் இஸ்ரேல் காசா மீதான தனது போரை நிறுத்தி அத்தியாவசிய உணவு மற்றும் மருந்துகளை காசா பகுதிக்குள் நுழைய அனுமதித்தால் தாக்குதல்களை நிறுத்துவதாக கூறினர். பதற்றமான கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உளவுத்துறை அடிப்படையிலான நடவடிக்கையின் போது மிகவும் தேடப்படும் பிரிவில் உள்ள 2 பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டனர் என நேற்றைய தினம் ராணுவம் தெரிவித்துள்ளது. லோயர் டெரின் டைமர்கெரா பகுதியில் ஏப்ரல் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் இரவு நடந்த இந்த நடவடிக்கையின் போது பயங்கரவாதிகளின் மறைவிடங்களும் அளிக்கப்பட்டதாக ISPR அறிக்கை தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையின்படி மிகவும் தேடப்படும் பயங்கரவாதி கிபுசுல்லா ரூபாய் 10 மில்லியன் பரிசு தொகையை அறிவித்ததாகவும் பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது பல தாக்குதல்களில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இப்பகுதியில் மேலும் பயங்கரவாதிகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் நாடு முழுவதும் பயங்கரவாதத்தை ஒழிக்க பாகிஸ்தான் ராணுவம் உறுதி பூண்டுள்ளதாக ISPR தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் கம்சட்கா தீபகத்தில் அமைந்துள்ள பெசுமியானி எரிமலை இன்று அதிகாலை வெடித்து வானத்தில் 4000 மீட்டர் உயரத்திற்கு சாம்பல் படலத்தை அனுப்பியதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். ரஷ்ய அறிவியல் அகாடமியின் தூரக்கிழக்கு கிளையின் எரிமலையியல் மற்றும் நில அதிர்வு ஆய்வு நிறுவனம் அதன் டெலிகிராம் சேனல் மூலம் சாம்பல் மேகம் எரிமலையின் வடகிழக்கில் சுமார் 90 கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது. இது பிராந்திய விமான போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்று தெரிவித்துள்ளது. பல மாதங்களாக அதிகரித்த எரிமலை செயற்பாடுகளுக்கு பிறகு இந்த வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் இப்பகுதியில் 180க்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன. விஞ்ஞானிகள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வந்தனர். இந்த வெடிப்பு ஏப்ரல் 11, 2023 அன்று உட்ஸ்கம்சட்ஸ்கி மாவட்டத்தில் வாழ்க்கையை கடுமையாக பாதித்து ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்புக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறது. தற்போதைய வெடிப்பு தீவிரமடையக்கூடும் என்றும் கடல் மட்டத்திலிருந்து 15,000 மீட்டர் உயரத்தை எட்டும் என்றும் நிபுணர்கள் இப்போது எச்சரிக்கின்றனர். தோராயமாக 3000 மீட்டர் உயரமுள்ள பெசுமியானி உட்ஸ்கம்சாட்ஸ்கி மாவட்டத்தில் உள்ள கிளர்ச்சி கிராமத்திலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கிரேக்கத்தின் பயணிகள் மற்றும் சரக்கு ரயில்கள் இயக்கும் ரயில்வே நிறுவனமான கெலனிக் ரயிலின் அலுவலகத்திற்கு வெளியே நேற்றிரவு குண்டுவெடித்ததாக தேசிய ஒலிபரப்பாளர் ERT தெரிவித்துள்ளது. குண்டுவெடிப்பால் பொருள் சேதம் ஏற்பட்டதாகவும் ஆனால் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் ஆரம்ப அறிக்கைகள் தெரிவித்தன. ஏனெனில் உள்ளூர் ஊடகங்களுக்கு முன்கூட்டிய எச்சரிக்கை அழைப்புகள் வந்தன. காவல்துறைக்கு விரைவாக அறிவிக்கப்பட்டது. சிறிது நேரத்திற்குள் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. கட்டடம் வெளியேற்றப்பட்டது. எச்சரிக்கைக்கு பிறகு அந்த பகுதியிலிருந்து வழிப்போக்கர்கள் வெளியேற்றப்பட்டனர். சிக்ட்ரு அவென்யூவில் உள்ள அதன் தலைமை அலுவலகங்களுக்கு மிக அருகில் வெடிப்பு நிகழ்ந்ததை கெலனிக் ரயில் உறுதிப்படுத்தியது. நச்சுத்தன்மையின் சூழலை வளர்க்கும் எந்தவொரு வன்முறையையும் நாங்கள் கண்டிக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளது. பேரழிவு தரும் பூகம்பங்களுக்கு மியான்மரின் மீட்பு பணிகளை ஆதரிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையும் அதன் கூட்டாளிகளும் $275 மில்லியன் அமெரிக்க மதிப்பிலான வேண்டுகோளை விடுத்துள்ளனர். அவசர உதவி மற்றும் உதவியுடன் 1.1 மில்லியன் மக்களை சென்றடைவதற்கான 2025 மனிதாபிமான தேவைகள் மற்றும் மறுமொழி திட்டத்தின் ஒரு இணைப்பாக இந்த நிதி உள்ளது என்று ஐநா பொதுச் செயலாளரின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுஜாரிக் தினசரி மாநாட்டில் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக ஐநா நிறுவனங்கள் அதன் கூட்டாளர்களுடன்
உதவிகளுடன் சேர்ந்து மருத்துவ பராமரிப்பு, தங்குமிடம், தண்ணீர் மற்றும் உணவு உள்ளிட்ட உதவிகளை விரைவாக திரட்டியுள்ளன. களத்தில் முயற்சிகளை மேலும் வலுப்படுத்த ஐநா மத்திய அவசர கால மீட்பு நிதியம் சில வாரங்களுக்கு முன்பு ஏற்கனவே வழங்கப்பட்டு $5 மில்லியன் மேல் பூகம்ப மீட்பு பணிக்காக கூடுதலாக $5 மில்லியன் ஒதுக்கியுள்ளது என்று டுஜாரிக் கூறினார். மார்ச் 28 அன்று மத்திய மியான்மரை தாக்கிய பேரழிவு தரும் பூகம்பங்கள் பரவலான மரணம், மனித துன்பம் மற்றும் அழிவை ஏற்படுத்தியுள்ளன. ஏற்கனவே ஆபத்தான மனிதாபிமான நெருக்கடியை அதிகப்படுத்தியுள்ளன. இந்த நிலநடுக்கம் 2 மில்லியன் மக்களை உதவி மற்றும் பாதுகாப்புக்கான அவசர தேவையில் தள்ளியுள்ளது. இந்த பேரழிவிற்கு முன்னர் மனிதாபிமான உதவி தேவைப்பட்டு 19.9 மில்லியன் மக்களை தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர சுகாதாரம் மற்றும் மருத்துவ பொருட்கள், குடிநீர், உணவு மற்றும் பிற முக்கிய பொருட்கள் தேவை என்று மனிதாபிமானிகள் தெரிவித்தனர். கூடாரங்கள் மற்றும் தற்காலிக தங்குமிடங்களும் தேவை. அத்துடன் கழிப்பறைகள் மற்றும் சுகாதார பொருட்களும் தேவை. மியான்மருக்கு உடனடியாக நிதியுதவியை அதிகரிக்கவும், நாடு முழுவதும் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு விரைவாக மற்றும் தடையற்ற மனிதாபிமான அணுகலை உறுதி செய்யவும் சர்வதேச சமூகத்தை ஐக்கிய நாடுகள் சபை கேட்டுக்கொண்டது. உக்ரைன் மோதல் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் நேற்றைய தினம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப்பை சந்தித்தார். இந்த சந்திப்பு உக்ரைனிய தீர்வின் பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக கூறாமல் கிரெம்ளின் கூறியது. பேச்சுவார்த்தைகள் மூடிய கதவுகளுக்கு பின்னால் நடைபெற்றதாக கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்தார். உக்ரைன் பிரச்சினையில் இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள் என்று அவர் கூறினார். ஆனால் பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் எதிர்பார்க்கப்படவில்லை. புதனை சந்திப்பதற்கு முன்பு விட்காப் ரஷ்ய நேரடி முதலீட்டு நிதியத்தின் தலைவரும் வெளிநாட்டு நாடுகளுடனான பொருளாதார ஒத்துழைப்புக்கான ரஷ்ய சிறப்பு ஜனாதிபதி தூதருமான கிரில் டிமிட்ரிவுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தினார். இந்த நிலையில் விட்காப்புடனான பேச்சுவார்த்தைகள் பயனுள்ளவை என்று டிமிட்ரிவ் குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.